உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வெஜ் பிரியாணி ஆர்டர் செய்த பெண்ணுக்கு சிக்கன் பிரியாணி டெலிவரி செய்யப்பட்ட நிலையில் ஓட்டல் ஊழியரை போலீசார் கைது செய்தனர். கிரேட்டர் நொய்டாவைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைன் உணவு டெலிவரி செயலி மூலமாக வெஜ் பிரியாணியை ஆர்டர் செய்துள்ளார். உணவு டெலிவரி ஆனதும் அதனை சாப்பிட்டுள்ளார். அதில் சிக்கன் பீஸ் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் உணவை பேக் செய்த ஓட்டல் ஊழியரை கைது செய்தனர். தருமபுரி பழைய நீதிமன்ற வளாகத்தில் சமரச நாள் தினத்தை முன்னிட்டு சமரச விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட முதன்மை நீதிபதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு நேரடியாகவோ அல்லது வழக்கறிஞர்கள் மூலமாகவோ சுமூக தீர்வு காணும் வகையில் வழக்குதாரர்கள் அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் உள்ள சமரச மையங்களை அணுகலாம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இப்பேரணி நடைபெற்றது. பேரணியில் மாவட்ட நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், கல்லூரி மாணவர்கள், தன்னார்வலர்கள், தனியார் தொண்டு நிறுவனத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் இலுப்பக்கோரை சுப்பிரமணிய சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்கள் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 5ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கின. அதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமை 4ஆம் கால யாகசால பூஜைகள் நடத்தப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கலசங்களின் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கடைகம்பட்டி, ஜக்கலோடை உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட படுகர் கிராம மக்கள் உப்பு ஹட்டுவ என்ற பண்டிகையை கொண்டாடினர். காலையில் அவரவர் வீட்டிலிருந்து கொண்டு வந்த உப்பு, பச்சை கடலை, புல் ஆகியவற்றை தண்ணீரில் கரைத்தனர். பின்னர் தண்ணீரை பாத்திரங்களில் எடுத்துச் சென்று கால்நடைகளுக்கு வழங்கி வழிபாடு நடத்தினர். வறட்சி நீங்கி மழை பொழிந்து ஆரோக்கியம் மேம்படும் என்ற நம்பிக்கையுடன் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நுழைந்து பெண் ஒருவர் காலணிகளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வீட்டு வாசலில் நின்று அங்கும் இங்கும் நோட்டம் விடும் பெண் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டு காலணியை எடுத்துச் செல்கிறார். இது அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பாழடைந்த கிணற்றுக்குள் இருந்து 35 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. செய்களத்தூரில் வயல்வெளியில் உள்ள கிணற்றில் சடலம் கிடப்பதை பார்த்த மக்கள் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் வந்து உடலை கைப்பற்றி இறந்தவர் யார், எப்படி உயிரிழந்தார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.